ஹாய் ஆல், இந்த வீடியோவில் ஜரி த்ரெட் வச்சு ஒரு பிரைடல் லுக் தரக்கூடிய சிம்பிளான ஆரி டிசைன் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்லீவோட பாட்டமில் ஃபர்ஸ்ட் லைனில் சுகர் பீட் வச்சு ரெண்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கண்டினியூஸாக 2 லைனுமே ஒயிட் கலர் ரன்னிங் ஸ்டோன் செயின் எடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணும்போது எப்போவுமே ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு 2 சைட்லேயுமே 1 இன்ச் கேப்பில் சுகர் பீட் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணுங்க. இந்த மாதிரி சுகர் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணும்போது அண்டர்ஆர்மில் இருக்க கிளாத் ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். அதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சாரியில் வர்ற ப்ளவுஸ் ஃபேப்ரிக்கில் ஆரி ஒர்க் பண்ணும்போது டெஃபினட்டாக 2 சைட்லேயும் சுகர் பீட் கொடுத்துட்டு ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டோன் செயின் கொடுத்ததுக்கப்புறமா அகைன் சுகர் பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மார்க் பண்ணுற இந்த மெஷர்மெண்ட்டை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஸ்டோனில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 4 ஸ்டோன் கேப் விட்டு 5வது ஸ்டோனில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல் கரெக்டாக கால்குலேட் பண்ணி 5 ஸ்டோனுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்டான மார்க்கிங் கிடைக்கும். இப்போ இந்த மார்க்கிங்கில் கரெக்டாக ஒரு 6 சுகர் பீட் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா 4 mm சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஒயிட் பீட் ஒரு சுகர் பீடு வச்சு ரைட் லைன் லெஃப்ட் லைன் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா டல் கோல்டு ஒரு சுகர் பீடு வச்சு சென்டரில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதே போல் எல்லா மார்க்கிங்லேயுமே கரெக்டாக 6 சுகர் பீட் கால்குலேட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஒரு லாங் சைஸ் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கார்னர்லேருந்து கரெக்டாக ஒரு ஸ்கேல் சைஸ் வச்சுட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதே போல் ஸ்லீவ் ஃபுல்லாகவே ஒரு ஸ்கேல் சைஸ் வச்சு லைன் போட்டு எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன், பட் இருந்தாலும் இதில் இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணுறது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு ஸ்கேல் சைஸை 2ஆக டிவைட் பண்ணி அகைன் ஒரு லைன் போட்டுக்க போகிறோம். உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே புரியும். ஸ்கேலில் இருக்க அந்த பிளாக் லெட்டர்ஸை கரெக்டாக அந்த லைன் மேலே வச்சு ட்ரா பண்ணாலே பர்ஃபெக்டான சென்டர் லைன் கிடைக்கும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த ஈச் லைன்ஸோட பிட்வீன் டிஸ்டன்ஸுமே 1/4 இன்ச்சஸ் தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் மெஷர்மெண்ட் டேப் யூஸ் பண்ணி கூட 1/4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு லைன்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லா லைன்ஸ்க்குமான பிட்வீன் டிஸ்டன்ஸுமே ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த பார்டரில் இருக்க ஒயிட் பீட் இருக்கு இல்லையா, அதை கவர் பண்ணுற மாதிரி ஸ்கேலை வச்சுட்டு ஒரு லைன் விட்டு விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பீடோட எண்டில் ஸ்கேல் வச்சுட்டு அந்த ஒரு லைன் கேப் விட்டோம் இல்லையா, அந்த லைன் ஃபுல்லாகவே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மேலே இருக்க மார்க்கிங் ஃபுல்லாகவே 4 mm சைஸில் இருக்கக்கூடிய ஒயிட் அண்ட் டல் கோல்டு பீட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு லைன் ஒயிட் பீட்னா ஒரு லைன் டல் கோல்டு அந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் 4 mm பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக அவுட்டரில் 6 பீடும் சென்டரில் 1 பீடும் வரும். இப்போ இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபுல்லாகவே ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம். ஃபுல்லாகவே ஜரி த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணாமல் 1 இன்ச் கேப்பில் ஒரு 4 mm பீடு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். ஒவ்வொரு 4 mm பீடுக்குமான டிஸ்டன்ஸுமே அப்ராக்சிமேட்டாக 1 இன்ச்சஸ் கிட்ட இருக்கும். நீங்கள் வேணும்னா 1.25 இன்ச்சஸ் 1.5 இன்ச்சஸில் கூட வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். எல்லா லைன்ஸ்லேயுமே ஸ்கேல் வச்சு 1 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் நான் ஐ மெஷர்மெண்ட்டில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் லைனில் நம்ம ஃபர்ஸ்ட் கீழே ஒரு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த லைனில் கரெக்டாக பீடு முடிகிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதே போல் எல்லா லைன்ஸ்லேயுமே ஜரி த்ரெட் அண்ட் 4 mm யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பீடுக்கு வேறு ஒரு நீடில் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம த்ரெட் ஸ்டிச் பண்ணுற நீடில்லையே பீட் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபைனலாக எண்டில் பீட் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அந்த லைன் ஃபுல்லாகவே ஐ ஷேப்பில் இருக்கக்கூடிய ஃபிட்டிங் ஸ்டோன் எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த ஷேப்பில் ஸ்டோன் பேஸ்ட் பண்ண போகிறோமோ அதே ஷேப்லேயே க்ளூவும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஐ ஷேப்பில் ஸ்மால் சைஸ் ஸ்டோன் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா மீடியம் சைஸ் கூட எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா பார்டரில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு லைனுக்குமான கேப்லையுமே ரவுண்ட் சைஸில் இருக்க ஃபிட்டிங் ஸ்டோன் எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஃபைனலாக ஸ்லீவ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.